சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அது குறித்த தகவல் கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் 31ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பிப்ரவரி 1இல் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது. பிப்ரவரி 1ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இந்த வருடம் மக்களவை தேர்தல் நடைபெறுவதால் முழு பட்ஜெட்டை தற்போது தாக்கல் செய்ய இயலாது. வழக்கம் போல பட்ஜெட் கூட்டத்தொடரிலே முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு பதிலாக இந்த வருடம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அந்த நிகழ்வு பிப்ரவரி 1ஆம் தேதி நடைபெறும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அன்று குடியரசுத் தலைவர் உரை நடைபெறும். அதாவது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மக்களவை மாநிலங்களவை கூட்டு அமர்விலே உரை நிகழ்த்துவார். அரசின் கொள்கைகள், அந்த கொள்கைகள் இதுவரை என்ன முன்னேற்றம் கண்டிருக்கின்றன போன்ற பல்வேறு விவரங்களை அவர் தனது உரையில் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதியன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த கூட்டத்தொடரின் முதல் பகுதி பிப்ரவரி 9ஆம் தேதி வரை மட்டுமே நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு இடைவெளி விட்டு பட்ஜெட் பரிசீலனைகள் 2வது பகுதியிலே நடைபெறும். ஆனால் இந்த வருடம் மக்களவை தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்திலே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் முழுவதுமாக ஈடுபட்டிருப்பார்கள். ஆகவே நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலே எந்த அளவுக்கு கட்சிகளின் உறுப்பினர்கள் முக்கிய விவாதங்களிலே பங்கேற்பார்கள் என்பது சந்தேகமாகவே உள்ளது. அதுவும் இடைக்கால பட்ஜெட் என்பதால் அந்த அளவுக்கு அதிக முக்கியத்துவம் தருவதற்கான வாய்ப்பு இல்லை என கருதப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் மக்களவை புதிதாக அமைந்து அரசு அமைந்து அதன் பிறகு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். அந்த சமயத்திலே ஆண்டுக்கான முழுமையான வரவு செலவு கணக்குகள் மற்றும் புதிய திட்டங்கள் ஆகியவற்றுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இப்போதைக்கு இடைக்கால செலவுகளுக்காக மட்டுமே இடைக்கால பட்ஜெட் ஏற்கனவே உள்ள திட்டங்களை மேலும் தேர்தல் சமயம் வரை நீட்டித்துக் கொண்டு செல்வதற்கான செலவினங்கள் ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் மட்டும் செய்யப்பட உள்ளன. மணிமாறன், தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி கணபதி. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.